ஹார்ட் அட்டாக்ன்றது ஒரு பிராட் டேர்ம், அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கன்வென்ஷனல் ஃபேக்டர்ஸ். அறுவை சிகிச்சை பண்ணாலும் திருப்பி அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆஞ்சியோபிளாஸ்டி முறையில் சரி செய்தாலும் அதுலேயும் ப்ராப்ளங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெறும் மருந்து மாத்திரைகள் எடுத்துட்டு இருந்தாலும் நம்ம எந்த மாதிரி வேலை செய்யறோம், நம்ம அப்பா அம்மா எப்படி வேலை செஞ்சாங்க, நம்ம தாத்தா பாட்டி என்ன மாதிரி வேலை செஞ்சாங்க, இதெல்லாம் தான் எல்லாமே மாறுறப்போ ரியாலிட்டியில் வாழ்ந்து நம்ம ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணணும். நம்ம செய்யக்கூடிய ஒர்க்கை தான் நம்ம செய்ய முடியும். அவுட்புட் இஸ் நாட் இன் எனி ஒன்ஸ் ஹேண்ட். ஃபர்ஸ்ட் அதை வந்து எல்லாருமே தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஹார்ட் இருக்குன்னா ஹார்ட் மேல அந்த ரத்த நரம்புகள் இப்படி ஓடணும். அந்த லெஃப்ட் சைட் சிஸ்டம் வந்து சம்வேர் அரௌண்ட் 70 to 80% பிளட் கொடுக்கும். ரைட் சைடு வில் பி கிவிங் சம்வேர் அரௌண்ட் 30%. அதாவது வந்து ரைட் சைடுல இருக்க வேண்டியது வந்து லெஃப்ட் சைடுல இருந்து வரும், லெஃப்ட் சைடுல இருந்து வர வேண்டியது ரைட் சைடுல மாறி மாறி நமக்கு வந்து கிராஸ் கனெக்ஷன். அதாவது ஹார்ட்டோட துடிப்பே வந்து சடனா வந்து ஃபாஸ்ட் ஆகும். அதனால வந்து ஹார்ட்டோட அரெஸ்ட் ஏற்படும். அட்டாக் ஏற்பட்ட உடனே அந்த ரத்த நரம்புகளை எவ்வளவு சீக்கிரம் நம்ம வந்து போய் அதை ஓப்பன் பண்றோம் அப்படின்றத பொறுத்து தான் அந்த ஹார்ட்டோட பம்பிங் ஃபங்க்ஷன்ன்றது நமக்கு வந்து மெயின்டைன் ஆகும். 40 வயது மனிதன் ஒரு மேஜர் ஹார்ட் அட்டாக் ஏற்படுது, அந்த எல்வி டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து செட் ஆயிடுச்சு அப்படின்னா இருக்கக்கூடிய காலங்கள் எல்லாமே அவங்க வந்து தே ஷுட் பி வெரி 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 கேர்ஃபுல். திருப்பி பழைய லைஃப் ஸ்டைலுக்கு அவங்க போக ஆரம்பிச்சாங்கன்னா தூக்கம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஃபேக்டர். அந்த தூக்கத்தை வந்து தே ட்ரை டு காம்ப்ரமைஸ் இன் பிக் வே. நைட் ஃபுல்லா ஒர்க் பண்றாங்க, டே ஃபுல்லா தூங்குறான் அப்படின்னு சொல்ற பேர்ல ஃபுல்லா தூங்காத நைட் தூக்கத்தை வந்து காம்ப்ரமைஸ் பண்றவங்க, ரெகுலரா வருட கணக்குல காம்ப்ரமைஸ் பண்றவங்க. ஹார்ட் அட்டாக்ன்றது ஒரு பிராட் டேர்ம். ஹைப்பர்ட்ரோஃபிக் கார்டியோமயோபதின்னு சொல்லுவோம். ஹார்ட் ரத்த நரம்புகள் மாறி மாறி இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கலாம். இவங்க எல்லாருக்குமே என்னன்னு கேட்டீங்கன்னா அது அட்டாக்ன்றது கிடையாதுங்க, வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன் சொல்லுவாங்க. பாரதிராஜா சார் அவருக்கு வந்து 83 வயசு.